சிம்ம ராசி சில அதிர்ச்சி மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க இந்த ஜனவரி மாதம் 2026. என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. நிச்சயமா அதையே நீங்க ஃபீல் பண்ணதான் போறீங்க. ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆன சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. சும்மா அப்படியே தக 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 தகன்னு வந்து உட்கார்ந்துருக்காருங்க 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்றது சிம்ம சொப்பனங்க. ராஜ வாழ்க்கை வந்து 6ஆம் இடம். என்ன பண்ண போறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் மக்களே, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் வந்து சொல்லி ஆகணும். எப்பெல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதனான சிம்ம ராசிக்கான சூரிய பகவான் மகர ராசிக்கு வரும்போது மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரபலமா நடக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பாத்துடலாம். உங்களுடைய ராசியில இப்போ கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசியில இருந்து உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு படையை திரட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்காருங்க. 9 நவகிரகங்கள் நம்மளுடைய ஜோதிடத்துல இருக்குங்க. அதுல சூரிய பகவான் அப்படின்றவர் தான் தலைவனா வராரு. எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் அப்படின்னா சூரிய பகவான் மட்டும்தான். அந்த ராசியில நீங்க பிறந்திருக்க அப்படின்றதையே ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணணும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே கௌரவங்க, அங்கீகாரம், ப்ரைடு. ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரியன் வலுவா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வந்து வருங்க. எங்க இருந்தாலும் அவங்க தனித்துவமா தெரிவாங்க. அவ்வளோ ஒரு ப்ரைடும், மதிப்பும், மரியாதை, கௌரவம், இது அத்தனையுமே சொந்தக்காரர் சூரிய பகவான். இப்போ உங்களுடைய ராசிநாதன் பாருங்க, ஒரு கூட்டத்தோட போய் வந்து அமர்ந்திருக்கிறாரு. யாரோட அமர்ந்திருக்கிறாருன்னா செவ்வாய். அதாவது செவ்வாய் வந்து சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படை வீரன், ஒரு படைய வழிநடத்தக்கூடிய வீரன் வந்து செவ்வாய். சுக்கிரன் அமர்ந்திருக்காங்க. சுக்கிரன் வந்து ஒரு ஆர்டிஸ்டுங்க. அவர் வந்து ஒரு அழகு, கலை, இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட். புதன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேச்சு, கம்யூனிகேஷன் தான் புதனுடைய பெரிய ஒரு ஆயுதமே. சூரியன் அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தலைவன், கிங் சூரியன் போய் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு வந்து அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்தில் ராகு. அண்ட் 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்காரு. சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப அஷ்டம சனி வந்து போயிட்டு இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் இப்ப அஷ்டம சனியை கண்டு பயந்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவோட கடைசியில ஒரு சின்ன எளிய பரிகாரங்கள் நான் சொல்றேன். இது வந்து நீங்க வந்து மனசார பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயம் நிறைய நல்ல விஷயம், நிறைய நல்ல மாற்றம் இந்த 2026 ஜனவரிக்கு மேல இருந்து நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சனி அந்த வீட்டுல இன்னும் ஒரு 2 வருஷம் உட்கார்ந்துருப்பாங்க, இருக்க போறாரு, கடக்க போறாரு. இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்கு. சோ வக்ர நிவர்த்தி ஆகி இனிமேதான் வந்து ஃபார்வர்ட்ல மூவ் பண்ண போறாரு. அண்ட் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு. இதுதாங்க சம. எப்பயுமே 11ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய எண்ணங்கள், இதை பத்தி சொல்வதுதான் 11ஆம் இடம். அந்த இடத்துல போயிட்டு குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இப்ப குரு பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் 11ஆம் இடத்துல இருந்து அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க 3ஆம் வீட்டை பாக்குறாரு. அண்ட் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய 5ஆம் வீட்டை பாக்குறாரு. அண்ட் தன்னுடைய 9ஆம் பார்வையா ராகுவை பாத்துட்டு இருக்காரு. ராகு வந்து 7ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு. நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதிர்ச்சி முடிவுகள், அதிர்ச்சி மாற்றங்கள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அது என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடம் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜோதிடத்துல நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா மனிதனுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாமே 6ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத என்னங்க, கடன் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நம்மளுக்கு என்ன வரும், டிப்ரெஷன் தான் வரும். போட்டி, பொறாமை, இது நம்மளுக்கு தேவை கிடையாது இல்லையா. எதிரிகள் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ ரோணம், ரோகம், சத்ரு, இது அத்தனையுமே 6ஆம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்கு. 6ஆம் இடத்து தான் அந்த அத்தனை விஷயமே குறிக்குது. அந்த 4 கிரகங்களும் 6ஆம் இடத்துல இருக்கு. மனிதனுக்கு தேவையே இல்லாத விஷயம் வந்து இந்த 6ஆம் வீடா நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இந்த 4 கிரகங்களும் 6ஆம் வீட்டுல வந்து அமரும் போது சிலருக்கு இந்த மாதம் ஒரு சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில பல அதிர்ச்சி முடிவுகளை நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் நான் வந்து தம்ப்நெயிலையும் சொல்றேன். அதிர்ச்சி முடிவுகள், அதிர்ச்சி மாற்றங்கள் வந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ல ஒரு கிரகம் வந்தாலே நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இத்தனை கூட்டங்களும், அதாவது ஒரு படை கூட்டங்களே உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்றாங்க.
அப்ப நீங்க எந்தெந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, நீங்க பழகுறவங்க கிட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 7ல ராகு வேற இருக்கு. 7ல ராகு இருந்தா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வரும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு வருஷமா நீங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்ஸ்ல உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிசினஸ், ஸ்பௌஸ். குறிப்பா சொல்லணும்னா நீங்க வந்து ஜாயிண்டா பண்ணாம இருக்கிறது நல்லது. இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா கூட தனியாவே பண்ணுங்க, யாரு கூட சேர்ந்து பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க வந்து யார் கூட சேர்ந்து பண்றீங்கன்னா அவங்க ஹாரோஸ்கோப் பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்க, அவங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க. ஏன்னா 7ல ராகு வரும்போது ஈஸியா ஏமாத்திடுவாங்க. யூல் கெட் சீட்டட் பை சம் ஒன்ன்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆல்ரெடி வந்து 6ல இத்தனை கிரகம் இருக்கிறதுனால சிலர் வந்து இந்த காலகட்டத்துல கடன் எடுக்கிற சூழ்நிலை கிரியேட் ஆகும். சில அதிர்ச்சி முடிவுகள் எடுப்பீங்கன்னு அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு நான் தம்ப்நெயில்ல சொன்னேன். சில பேருக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த ஜனவரி செகண்ட் ஹாஃப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவா போயிடும். பட் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போது, இந்த சுக்கிரனும் சூரியனும் வந்து ஜாயிண்ட் ஆகுறதுனால சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்ல சில பேர் வந்து பெரிய கடனா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜனவரி மாதம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க பாத்துக்கணும். மத்தபடி உங்களுக்கு பினான்சியல் வைஸ் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய எல்லா ராசியில இருந்து 2ஆம் அதிபதி புதன் வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நீங்க கடனுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப், மேரேஜ் விஷயங்கள்ல வந்து பார்க்கும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் சில பரிகாரங்கள் உங்களுக்கு சனி பகவான் இதுல நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது சனி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பொதுவா மக்களோட இதுல என்ன பயமா இருக்குன்னா, ஒரு பாவ கிரகம் பயமா இருக்கு, 7ரை சனி வந்தா எனக்கு பயமா இருக்கு, என் வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கு. சனி வந்து பாவ கிரகம் கிடையாது. அவர் வந்து நியாயத்தின் கடவுளா தான் நான் பாக்குறேன். ஏன்னா துலா ராசி அப்படின்றது அந்த ராசியில உச்சம் அடைகிறதுனால துலாம் அப்படின்றது வந்து பேலன்ஸுங்க. 2 சைடுமே வந்து பேலன்ஸ். நம்ம பண்ற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே சனி பகவான் மட்டும்தான் வந்து அதுக்கானது கொடுப்பாரு. ஏன்னா கர்மாவின் கடவுளே அவரை தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி வரும்போது என்ன ஒரு விஷயம் பண்ணுவாருன்னா, உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நீங்க கண்டிப்பா பார்த்தோம். ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். 8 அப்படின்றது ஆயுள், அதுவும் மீன ராசியில இருக்கிறதுனால நீங்க நிறைய சேரிட்டி பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா ஆர்ஃபனேஜ் கிட்ஸ்க்கோ இல்ல ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ்க்கும் உங்களால முடிஞ்சா சேரிட்டி பண்ணுங்க. அண்ட் காகங்களுக்கு மெயினா உணவு வைங்க, அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சனியோட வாகனமே வந்து காகம் தான். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், கால பைரவரை அதிகமா வணங்குங்க. கால பைரவரை நீங்க அதிகமா வணங்க என்ன ஆகும்னா, அந்த ஒரு பயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா குறைஞ்சிடும். இந்த மாதிரி சில பல மாற்றங்கள் மூலமா தான் நம்ம வந்து அந்த தாக்கத்தை குறைச்சிக்க முடியும். அண்ட் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. ஓகே, கரியர் வைஸ் உங்களுக்கு ஓகே, ஃபேமிலி வைஸ் நல்லா இருக்கு, எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்கு? இந்த ஜனவரி மாதம் 2026 பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரொம்பவே நல்ல ஒரு மாதமா அமைது. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த நிறைவேற்றிக்கலாம். பட் ஈவன் தோ உங்களுக்கு சில நேரம் சொல்றேன், எல்லா நேரமும் நடக்காது. உங்களோட தசாபுக்திகள் சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயம் நீங்க சில விஷயங்களை டிசப்பாயிண்ட் ஆவீங்க. பட் தசாபுக்தி சப்போர்ட்டிவா இருந்ததுன்ற பட்சத்துல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், எஜுகேஷன் வைஸ், படிப்பு வைஸ் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஜனவரி மாதம் நீங்க வந்து நிறைவேற்றிக்க கூடிய அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. சோ ஓவராலா இந்த சிம்ம ராசிக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம சனியால ஒரு சில தொந்தரவுகள் உங்களுக்கு வந்தாலும் கூட 6ஆம் இடத்துல ஒரு படையே திரட்டிட்டு போய் நின்று இருக்காங்க. 4 கிரகங்கள் நின்று இருக்காரு. உங்களுடைய ராசினால்தான் சூரியனும் போய் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அதீத பலமும் அதீத ஸ்ட்ரென்த்தும் இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே, இந்த தொடக்கத்துல இருந்தே நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கதான் போறீங்க. இது நிச்சயம் நடக்கதான் போகுது. அண்ட் தேங்க்யூ சோ மச் மக்களே. உங்க எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்துல இருந்து நிறைய ஹாப்பினஸ், நிறைய சந்தோஷம், நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. அண்ட் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிறைய பேருக்கு போகும். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.